அனைவருக்கும் வணக்கம். வர புதன்கிழமையிலிருந்து நம்ம ஸ்டடி வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் பகடைன்னு ஒரு டாபிக் இருக்குது இல்லையா, அந்த டாபிக் தான் ஃபஸ்ட் நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பாலிட்டியிலேருந்து ஒரு டாபிக், அந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி ரீசனிங்லேருந்து ஒரு டாபிக். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். இது ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னது தான். இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 19ஆம் தேதி 20ஆம் தேதி இந்த 2 நாளும் வீடியோ போட வேணாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா 20ஆம் தேதி தீபாவளி. கண்டிப்பாக அப்போ 19, 20 அந்த 2 நாளுமே எல்லாருக்குமே கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த 2 நாளும் வீடியோஸ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இல்லை சார் எங்களால் டைம் ஒதுக்கி பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 200 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணிங்கன்னா, அதாவது 19, 20ம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி 200 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 2 நாளுமே நம்ம ஸ்டடி வீடியோஸ் கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைனா 15லேருந்து 18 வரைக்கும் உங்களுக்கு வீடியோ வரும். அதுக்கப்புறம் 19, 20 எந்த வீடியோவும் இருக்காது. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப் கூட சில பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 19, 20 அதிக வேலை இருக்கும். சரிங்களா? ஸோ அதை மனசில் வச்சு தான் நான் வீடியோ போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 200 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நாம் அந்த 2 நாளுமே ஸ்டடி வீடியோஸை கண்டினியூ பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது. பொதுவாக புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன ஒரு தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டடி வீடியோஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ 15ஆம் தேதியிலேருந்து நம்ம போட போகிறோம் அப்படின்னு சொன்னால, அந்த ஸ்டடி வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரியே இருக்கும். ஏதோ ஒரு வேறு உலகத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கும். சரிங்களா? நான் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு புரியாத மாதிரி கூட இருக்கலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் அவசரப்பட்டு என்ன ஒரு முடிவு எடுத்துடக்கூடாதுன்னா, ஸோ நமக்கு எதுவுமே புரியலை, நம்மளால் இதெல்லாம் படிக்க முடியாது போல இருக்குது, ஸோ அதனால் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னும், இல்லைனா என்னடா இது சார் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறாங்க, இதுவுமே நமக்கு புரியலையே, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதோ அப்படின்னும் டீமோட்டிவேட் ஆகாது. டீமோட்டிவேட் ஆகிட்டு படிக்கிறத ஸ்டாப் பண்ணலாம், இல்லை நமக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகாது, இந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஒரே ஒரு சிம்பிளான விஷயந்தான், ஒரே நாளில் நாம் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியாது. அதே மாதிரி ஒரே நாளில் நம்ம பாஸ் பண்ணி வேலைக்கு போக தேவையான அளவுக்கு நம்மளால் படிச்சுலாம் முடிக்க முடியாது. ஸோ இதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவை. நம்ம வாழ்க்கையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை நாம் கொடுத்தா தான் நமக்கு அரசு பணி கிடைக்கும். அதே மாதிரியே பிகினிங்கில் உங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இல்லை, எல்லாருக்குமே பொருந்துமே. என்ன ஃபாலோ பண்ணுறவங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணாலும் சரி, எந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணி படித்தாலுமே சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றுமே புரியாது. ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம வேறு மாதிரி படிச்சிருப்போம். ஸ்கூல் படிக்கும்போது ஜஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு எழுதுவோம், அவ்வளோதான். ஆனால் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில பேருக்கு எதுவுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் பொறுமையாக இருங்க. பொறுமையாக கண்டினியூஸாக நீங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நான் ஃபஸ்ட் நாள் போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியாது, ரைட்டுங்களா? ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நான் 5ஆவது நாள் இல்லைனா 6ஆவது நாள் போடுற ஒரு வீடியோவில் இந்த ஃபஸ்ட் நாள் போட்ட வீடியோவில் சொன்ன விஷயத்தை பற்றி அங்கேயும் சொல்லுவேன். அப்போ அந்த 2த்தையும் நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஒரே நாளில் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் என்னாலையும் சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ நம்ம படிக்கிற நிறைய டாபிக் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் இருக்கும். ஸோ அப்போ இந்த டாப்பிக்கை படிச்சுட்டு அடுத்து அந்த டாப்பிக்கையும் போய் படித்தாதான் அந்த 2த்தையும் லிங்க் பண்ணி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் புதுசாக படிக்கிறவங்க இதை நல்லா தெளிவாக மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோவை பார்த்துட்டோ இல்லை ஒரு 10 நாள் வீடியோவை பார்த்துட்டோ நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகினிங்கில் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுற 2 கிளாஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம்
லைட்டாக வந்து டஃப்பாக தான் இருக்கும். குறிப்பாக வந்து பாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டே பார்க்கும்போது ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புதுசு. சரிங்களா? நீங்கள் சயின்ஸ் கூட ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. பாலிட்டிலாம் நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு மார்க் எடுக்கணும், அதுக்காக மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் ஸ்கூலில் படிச்சிருப்போம். பட் இங்கே அந்த மாதிரி பண்ண முடியாது. இங்கே வேறு மாதிரி நம்ம படிப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் புரியாத மாதிரியே இருக்கும். பட் பொறுமையாக இருங்க. சரிங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எனக்குன்னு இல்லை. நீங்கள் வந்து இப்போ என்ன ஃபாலோ பண்ணாமல் சடனாக இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருந்தா கூட இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணாலும் பிகினிங்கில் வந்து உங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த கோச்சிங் சென்டரில் படித்தாலும் பிகினிங்கில் எதுவுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். பொறுமையாக இருங்க. போக போக ஒரு ஒரு விஷயமா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அப்போ புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பொறுமை தான். சரிங்களா? ஒரே நாளில் நமக்கு எல்லாமே புரிஞ்சிடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு கிளாஸாக நீங்கள் ரெகுலராக பார்க்கணும். சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இல்லையா, அந்த பகடை ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பகடைங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக ஒரு டைப் இருக்கும். சரிங்களா? அதில் மொத்தம் 4 டைப் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைப் வந்துடும். அதில் 3ஆவது டைப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைப் தான் வந்து இப்போது எக்ஸாமில் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அந்த டைப் வந்து சில பேருக்கு உடனே புரிஞ்சிடும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த டைப்பை பார்க்கும்போது ஒன்றுமே புரியாத மாதிரி கூட இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் போக போக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி அந்த 3ஆவது வீடியோவிலேயே வந்து நீங்கள் எதுவும் ஒரு தப்பான முடிவுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறேன். அடுத்து வந்து அதே மாதிரியே சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து என்ன ஒரு தப்பு பண்ணிவிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன். சரிங்களா? ஒரு டாபிக் எடுக்கிறேன், இல்லை ஜென்ரலாக ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டாப்பிக்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான், ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணுவாங்க. அதான் அந்த வீடியோவை பார்க்காம விட்டுருவாங்க. அப்படி இல்லைனா இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இந்த ரெண்டுமே வந்து தப்பு தான். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஈவன் ஒரு சில டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா என்னை விட அதிகமான விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் எனக்கு தெரியும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்குன்னா நான் என்ன மட்டும் சொல்ல, கைட் பண்ணுற எல்லாருக்குமே சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்தியன் பாலிட்டி, ஓகேவா, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள்னு ஒரு டாபிக் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சீனியர் ஆஸ்பிரண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த அடிப்படை உரிமைகளை நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து அந்த அடிப்படை உரிமைகள் சம்மந்தமாக ஒரு வீடியோ போடும்போது இவங்க என்ன புதுசாக சொல்லிட போகிறாங்க, நம்ம ஜஸ்ட் அந்த 3 கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிப்போம் அப்படின்னு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு தகவலை அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அது ரொம்ப முக்கியமான தகவலாக கூட இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா அதை மிஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத தகவல்களை நீங்கள் வந்து என்கிட்டேருந்து கேதர் பண்ணி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். சரிங்களா? அதாவது பாஸ் பண்ணலாங்கிறத விட உங்களுக்கு பாஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ அதுக்கு தானே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கைடோட வேலையே அதுதான். தெரியாதவங்களுக்கு அந்த தெரியாத விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒரு கைடோட வேலை. அப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து படித்த டாப்பிக்காக இருந்தாலும் நான் போடுற வீடியோஸையும் ஒரு டைம் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். அதில் உங்களுக்கு பெருசாக எந்த லாஸும் இல்லை. இன்னொரு டைம் நீங்கள் ரிவிஷன் விட்டால் மாதிரி ஆகிடும். இன்னொன்று, நம்ம வெட்டி கதை எதுவும் அதில் பேச போகிறதில்ல. ஒரு ஸ்டடி வீடியோவில் போயிட்டு நம்ம எதுவும் வெட்டியாக எதுவும் பேச போகிறதில்ல. ஸ்டடி சம்மந்தமாக தான் பேச போகிறோம். அப்போ கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதை வந்து டைம் வேஸ்ட்டுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுவீங்க. அதாவது நமக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரியும், இவங்க என்ன அதில் புதுசாக சொல்லிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்காதீங்க. நான் எனக்கும் சேர்த்தே சொல்கிறேன். இப்போ எனக்கு சில விஷயங்கள் தெரியுது இல்லையா, இதை தாண்டி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்டேருந்து அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் நான் இருக்கணும். சரிங்களா? எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் இருந்தேன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயத்தை நான் தெரிஞ்சிக்காமல் விட்டுருவேன். சரியா? ஸோ அதனால் வந்து சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயத்தை தான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன்.
அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து அநேகமாக வீடியோஸ் எதுவும் இருக்காது. புதன்கிழமையிலேருந்து நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வீடியோஸ் எதுவும் இருக்காது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 19, 20 வீடியோஸ் போடுற ஐடியா வந்து எனக்கு இப்போதைக்கு இல்லை. ஏன்னா வேலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு வீடியோ போடுற ஐடியா எனக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு வேலை தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 200 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 2 நாளுமே வந்து நம்ம வீடியோஸ் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன,